சுவாமி சொன்ன மாதிரி சந்தனாவை சந்தோஷமா என்னால வச்சுக்க முடியல. ஒருவேளை அதனாலயே என்னமோ சந்தனா போன அன்னைக்கே எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மாமா ப்ளீஸ், எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நீங்க முதல்ல தாலி கட்டின பொண்ணை பத்தி இப்ப எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க கீர்த்தி அக்காவை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நாள்ல இருந்து அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க. சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கு அர்த்தம் இதுதானா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க மாமா, நீங்க தாலி கட்டினது அக்காவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தானா? அந்த பொண்ணு கூட தான் செத்து போயிடுவான்னு தெரிஞ்சு கூட எதுக்காக தாலி கட்டிக்கிட்டா? நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் ராதா, நான் ஒத்துக்கிறேன். இப்ப கீர்த்தியை சந்தோஷமா வச்சுக்க முடியலனா நான் ஏதோ தப்பு பண்றேன்னு தான் அர்த்தம். ராதா, நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் உன்னோட யோசனை எல்லாமே பெரு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா? மாமா முதல்ல தாலி கட்டினது சந்தனா கழுத்துல தானே நினைச்சுக்கிட்டு அவளை பத்தி இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஸ்தானத்துல இருக்கிறது நான் தானோ? அவர் தாலி கட்டினது எனக்கு தானே தெரிஞ்சா கீர்த்தி அக்கா கிட்ட சொல்லிடுவாரு. மாமா அவங்களுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு தாலி கட்டியிருக்காருன்னு தெரிஞ்சா தாங்கிக்க முடியாத அக்கா அவர் கட்டினது எனக்கு தானே தெரிஞ்சா கண்டிப்பா தாங்கிக்கவே மாட்டாங்க. இது அக்கா பார்த்தாங்கன்னா இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ? நான் எவ்வளவு நாள் தான் இதை மறைச்சு வைக்கிறது? இங்கேயே நான் இருந்தேன்னா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இனி எப்பவுமே நீ கலட்டாதம்மா. அது உன்னோட புருஷனுக்கு, அவருடைய ஆரோக்கியத்துக்கு, அவரோட உயிருக்கு கூட அவ்வளவு நல்லதில்லம்மா. கடவுளே, என்ன இது சோதனை? இந்த வீட்ல இருந்து வெளியிலயும் போக முடியல, தாலியையும் தூக்கி எறிய முடியல. இதுக்கு என்னதான் வழி? வா அக்கா, அக்கா வா அக்கா, ப்ளீஸ் சொல்லுல, ப்ளீஸ் ராதா, வா அக்கா. என்ன ராதா, என்னாச்சு? இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? ஹாஸ்டலுக்கு போய் தங்கி படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. எதுக்காக இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்த? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அக்கா, டாக்டர் ஆவேன்னா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்க. அப்படி ஆகணும்னா நான் எவ்வளவு கஷ்டப்படணும்? அங்க இருந்தா படிப்பு மேலேயே முழு நினைப்பா இருக்கலாம்ல. உனக்கு படிப்பு மேலேயே நினைப்பு இருக்கலாம், ஆனா எங்களுக்கு உண்மையில தானே நினைப்பெல்லாம் இருக்கும். அது சரி, MBBS வரைக்கும் படிக்கணும்னா ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்கணுமா? ஏன் இங்க இருந்தே படிக்க கூடாதா? உனக்கு இங்க இருந்து படிக்கிறது கஷ்டமா இருந்தா நீ நம்ம வீட்டுக்கு போய் படிக்கலாம்ல. அது இல்லக்கா, என் கவலைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னடி என்னடி உன்னோட கவலை? ஏன் நான் உன்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கேனா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலக்கா. இனி ஓ இஷ்டம் ராதா, இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு சொன்னேன், என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னேன். நான் உங்க அம்மாவுக்கு மேலன்னு சொன்னேன். எல்லாத்தையும் நம்பி நான் இப்ப உன் மேல உயிரியே வச்சிட்டு இருக்கும் போது என்ன மறந்துட்டு போறேன்னு சொல்றேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்க, நீங்க எனக்கு அம்மாவுக்கும் மேல. அம்மா கூட இல்ல, எல்லாரையும் விட மேலக்கா. ஹலோ, அம்மா. மார்க் கம்மியா எடுத்தா சூசைட் அட்டெண்ட் பண்ணுவாங்களா? சரிம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு கீர்த்தி? ஸ்ருதி மார்க் கம்மியா எடுத்துட்டான்னு சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாளா? உங்களை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டேன். ஐயோ, இப்ப எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். எங்க நம்ம தேவைப்படுறோமோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். இப்ப நீ அங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கிளம்பு. ராதா என் பக்கத்துல இருக்கும் போது எந்தவித பிரச்சனையும் இல்ல. முதல்ல நீ கிளம்பு. வம்சி, நான் கிளம்புறேன். ராதா, மாமாக்கு இந்த டேப்லெட் கொடுத்துரு, நான் கிளம்புறேன். கீர்த்தி, ஜாக்கிரதை.